அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கவினோட மாமா, தாத்தா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. பட் அவங்க 2 பேரும் ஐபில நான் உள்ள கூட்டு போயிட்டேன். கவின காணோம். ஹாஸ்பிட்டல்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய வேலை ஹாஸ்பிட்டல். பார்க்கக்கூடிய ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் கூட்டு போயிட்டேன். கவின் இல்ல. நான் உங்களுக்கு செக் பண்ணிலாம் முடிச்ச பிறகு, அவங்க அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு அங்க இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப தான், கவின் எங்கன்னு நான் கேட்டேன். உடனே அவங்க அம்மா எடுத்து ஃபோன் பண்றாங்க. டயல் பண்றாங்க. ஃபோன் எடுக்கல. நானும் டயல் பண்றேன். ஃபோன் எடுக்கல. அதுக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படின்றாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தான் அவங்க 3 பேரையும் அவங்க தாத்தாவ கூட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப கவினுடைய அம்மா, கவினுடைய மாமா, தாத்தா அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. வந்து கவின் வந்து அவங்க வெளியில நின்றுருக்கப்ப, சுஜித் வந்து வெளியில நின்னு ஃபோன் பண்ணி, இந்த மாரி அப்பா, அம்மா உன்ட்ட இந்த சம்மந்தமா பேசணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி கூட்டு போய் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இவங்க 3 பேருக்கும் இங்க உன்ன என்ன நடந்திருக்குங்கிறதே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நடந்தவுடனே அதுக்கு பிறகு நேரடியாக அவர் போய் பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனது. அப்புறம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு நேத்து இருந்து இன்னும் பாடி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கு. இந்த நேரம் வரைக்கும் பாடிய இன்னும் அடக்கம் பண்ணல.